எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கிற அருமையான கொத்தமல்லி தேங்காய் சட்னி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதோட ஃப்ளேவர்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது நீங்க இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாம் வச்சு சாப்பிடலாம். ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சட்னிக்கான எல்லா இன்க்ரீடியன்ஸையும் இங்கே நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம இதை எல்லாம் வதக்கிக்கலாம். அதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் 5 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி நறுக்கினது, 1 மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கினது, 5 பச்சை மிளகாய் 2 நறுக்கினது சேர்க்குறேன். இதை 2-3 நிமிஷத்துக்கு வதக்குங்க. நெக்ஸ்ட் 1/2 கப் தேங்காய் ஆட் பண்ணுறேன். இதில் நீங்கள் தேங்காய் துருவியும் சேர்த்துக்கலாம். தேங்காய் மட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததும் 2-3 நிமிஷத்துக்கு வதக்குங்க. நெக்ஸ்ட் கொஞ்சமாக புளி சேர்க்குறேன். இது சட்னிக்கு ஒரு லைட் புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் நான் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். அடுத்தது 1 கை அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா, அடுத்து 1 கொத்து ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தண்டோட சேர்த்து வதக்குங்க. கொத்தமல்லி தண்டோட சேர்க்கும் போது ஃப்ளேவர் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தண்டை தூக்கி போட்டுறாதீங்க. அடுத்து 1 டீஸ்பூன் கல்லுப்பு போடுங்க. உங்ககிட்ட கல்லுப்பு இல்லைன்னா நீங்கள் ரெகுலர் சால்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2-3 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். கொத்தமல்லி புதினாவும் ரொம்ப சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மசாலாவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விடுங்க. மசாலா நல்லா ஆறுனதும் இதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நெக்ஸ்ட் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க, இல்லைனா சட்னி ரொம்ப தண்ணியாகிடும். பாருங்க, தேங்காய் கொத்தமல்லி சட்னி பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குன்னு. உங்களுக்கு சட்னி ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து தாளிக்கிறதுக்கு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இதில் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டு கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் காஞ்ச மிளகாய் 2 சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ தாளிச்சதை சட்னியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்பவே சிம்பிளான ஹெல்த்தியான தேங்காய் கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது அப்படியே உங்களுக்கு ஹோட்டல்ஸில் கிடைக்கிற அதே சட்னி டேஸ்ட்லேயே இருக்கும். இந்த சட்னி நீங்கள் இட்லி, தோசை, அப்புறம் சப்பாத்திக்கு கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஹோம் குக்கிங் சேனலில் இருக்கிற மற்ற சட்னி ரெசிபிஸோட லிங்க்ஸும் நான் தரேன். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 2-3 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.